கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடந்த சில நாட்களாகவே இந்த தினமும் கர்த்தருடைய சத்தம் தடைபட்டு போனது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையால் மீண்டும் தொடங்க, திரும்பவும் இந்த ஊழியத்தில் உங்களோடு கூட பேச ஆண்டவர் தந்த வாய்ப்புகளுக்காக தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நன்றாயிருப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் தொழிலை பார்த்து, நீங்கள் கடந்து செல்கிற திருச்சபைக்கு எல்லாவற்றிலும் நன்றாயிருக்க ஆண்டவர் இன்றைக்கு அனுக்கிரகம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாமும் விரும்புகிறோம், நம்மளை அழைத்த ஆண்டவரும் விரும்புகிறார். நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன ஆண்டவருடைய வேதத்தில் ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே. இன்றைக்கு உலகத்திற்கு பயப்படுகிற பயம் உண்டு, அதிகாரத்திற்கு பயப்படுகிற பயம் உண்டு. ஏன், பிசாசுகளுக்கு கூட பயந்து என்ன செய்கிறார்கள்? நடுங்குகிறார்கள். ஆனால் அழைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்மளை விட்டு என்ன செய்து விட்டது என்று சொன்னால் எடுக்கப்பட்டு போனது. அவருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன தெரியுமா? அவர் கோபப்படுவாரே, அவர் வேதனைப்படுவாரே, அவருக்கு பிரியமில்லாததை நடந்தால் அவர் வேதனைப்படுவாரே என்கிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய பிள்ளை என்கிறதற்கு நாம் இந்த காரியத்தை செஞ்சால் அவர் பிள்ளை என்கிறதற்கு நாம் அவருடைய பேரை கலகம் பண்ணி விடுவேனே என்கிற பயம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பயம் எந்த மனிதனுக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை தான், அந்த குடும்பத்தை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். நீங்கள் நன்றாயிருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு நிறைய ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி தெரியுமா? என் வாழ்க்கையில் வேலை செய்கிறேன், என் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள், வேலை செய்கிறதுல பிரச்சனை இல்லை, வருமானம் வருகிறதுல பிரச்சனை இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் நன்றாக இருக்க முடியலை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, ஏதோ ஒரு இழந்ததை போலவே இருக்கிறேன், ஒரு சோர்வின் ஆவியே என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. இப்படி என்று சொல்லி பல கேள்வியோடு கூட இருக்கிற குடும்பத்துக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் நான் மாற்ற விரும்புகிறேன். உன் குடும்பம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். நீ அவருக்கு பயப்படுவாய் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக இருப்பீங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நன்றாயிருப்பீர்கள் என்று பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உமக்கு முன்பாய் நன்றாயிருக்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.